இருக்கிறது. நான் இங்க வாக்கு செலுத்தும் உரிமை எனக்கு இங்க இருக்கு. அதனால இங்க போட்டிருக்கேன். இப்ப கிளம்பிட்டு இப்ப தர்மபுரியில நான் போட்டியிடுவதால அங்க வேட்பாளராக நாங்க போனோம். இப்ப கிளம்பிட்டு முதல்ல ஓட்டு போட்டு முடிச்சதுனால தர்மபுரிக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க சார்ந்திருக்கும் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ரொம்ப தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. தேர்தல் இதுவரைக்கும் நியாயமா நடந்திருக்குன்னு உங்க மனசுப்படுதுங்களா? இன்னைக்கு வரைக்கும் வாக்குப்பதிவு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சாரம் முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் எப்படி மேடம் நடந்திருக்கு? என்னுடைய தொகுதி நாங்க தர்மபுரியில நான் போட்டி போடுறேன். நான் அதுதான் இப்ப பார்த்த மத்த இதெல்லாம் தொலைக்காட்சி வாயிலாக தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. நியாயமான முறையில் நடக்குது இது வரைக்கும். நியாயமான முறையில் தான் நடந்துட்டு இருக்கு. உங்க சகோதரர்கள் வாழ்த்து வச்சாங்க. அவங்க எல்லாருமே எல்லா தொகுதியிலயும் என்னோட சகோதரர்கள் தான் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லா தொகுதியிலயும் எல்லாருமே என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் தான் போட்டி போட்டிருக்காங்க. நாங்கெல்லாம் வேலையாவே இருந்தோம். கடமையே கண்ணாக செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. மகளிர்லாம் அது எனக்கு ஆதரவா ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க. அதனால என்னுடைய வெற்றி வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. உள்ளூர் வேட்பாளர் வாக்களிக்க சொல்லி தலைவர் அன்புமணி சொன்னது எடப்பாடி பழனிசாமி கிண்டலா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது அவருடைய கருத்து, முன்னாள் முதல்வருடைய கருத்து. அதை பத்தி நான் எப்படி விமர்சனம் பண்ணுவேன்? நேரடி அரசியல் யாருங்க? நான் ஏற்கனவே அரசியலில் தானே இருக்கிறேன். இல்லாம இருந்தா பரவாயில்ல. நான் ஏற்கனவே அரசியல் களத்துல தான் இருக்கிறேன். தேர்தல் ஒண்ணுதான் நான் தேர்தல் களத்திலயும் நான் இருந்திருக்கிறேன், பிரச்சாரம் செய்திருக்கிறேன். இந்த முறை எனக்கு நீங்க மைக்கெல்லாம் வச்சிருக்கிறீங்க, அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். நன்றிங்க.